காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான். டேட்டு சரியாக பார்க்கலங்க. நீங்கள் டேட்டை பார்த்துக்கலாம். 21ஆந்தேதி. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 39,973. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 873ங்க. அதுதாங்க இந்த வீக்கு 900 அடிப்போன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது இந்த வீக் முடியறதுக்கு. எப்படியும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே 80 ஆச்சா கூட இன்னும் நாளைக்கு 10 எடுத்தாலே போதுங்க. 20 மொத்தம் எடுத்தாலே போதும், நம்ம ரீச் பண்ணுறோம். இப்போ புதுப்பேட்டைக்கு தான் போயின்னுக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் எதுவுமே போடல. டைம் பார்த்தீங்கன்னா 9:42க்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் 9:42ன்றது பரவாயில்ல. அதாங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகுது. சரிங்களா? அதுக்கடுத்தது என்ன நடக்கும்ன்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். சரிங்களா? சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ. காலை வணக்கம் நண்பர்களே. காலையில் இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஆசார் பாடி தான் ஆர்டர் போட்டாங்க. 101 ரூபா பார்த்தேன், தூக்கிட்டேன். இப்போ அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். போட்டரில் போடல, ரேப்பிடோவில் தான் போட்டாங்க. சரி பார்த்தனுமே தூக்கிட்டேன். பார்சலே போடல ரொம்ப நேரமாக. ரேப்பிடோவில் காலையிலேருந்து போடவே இல்லை. இந்த ஒன்று தான் போட்டாங்க 101 ரூபா. பார்த்தோன்னே டப்புன்னு தூக்கிட்டேன். அது எந்த இடம்லாம் பார்க்கல, ஆனால் 101 ரூபான்னு பார்த்தேன். ரேப்பிடோவில் வந்து எப்படின்னா 101 ரூபா காட்டினாங்கன்னா 101 ரூபாவே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் ரேப்பிடோவில் ப்ளஸ்ஸு. இன்னொன்று இதில் நான் இதுலாம் போடல, எந்த அந்த கமிஷனு, அது என்ன சொல்கிறது, ஜீரோ கமிஷன் பிளான் அதுமாரி எதுவுமே போடல. கால் பண்ணுவோமா? இங்கே தான் எங்கேயோ போட்டுக்குது. கால் பண்ணுவோம். என்ன ரேப்பிடோ? இப்போ காலில் ரேப்பிடோ மாஸ்டர் ப்ளஸ்ன்னு. போர்ட்டரில் இன்னும் ஆர்டர் போடல எதுவுமே. பாருங்கள், ரெண்டுமே ஆன்லைனில் தான் இருக்குது. போட்டாங்க 109 ரூபா ஆர்டர் போட்டாங்க, சூளைமேடு. சரி எடுக்கலை, நான் பார்த்துக்கலான்ட்டு. ஓகே பா, தேங்க்யூ. ஆமாங்க, கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்று போயிடலாம். வேறு எந்த ஆர்டரும் போடல பாருங்கள். போட்டுறல போகிறவரில் என்ன போட்டால் போடுவானுங்க. ரெட் ஹில்ஸ் போட்டால் கரெக்டாகும். பெரியபாளையம் ரெட் ஹில்ஸு அந்த சைடு போட்டால் கரெக்டாகும். பார்ப்போம். சரிங்க, ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. ஆமாம், ரேப்பிடோவை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ரேப்பிடோவில் எனக்கு இந்த பார்சலுக்கெல்லாம் ஜீரோ கமிஷனுங்க. 1 ரூபா பிடிக்க மாட்டானுங்க. இப்போ 101 ரூபா அந்த ஆர்டரு 101 ரூபாவும் கொடுப்பாங்க. அதுதான் இந்த ரேப்பிடோ பார்சல் எடுக்கிறதுல ப்ளஸ்ஸு. நான் இதுக்குன்ட்டு எந்த ஜீரோ கமிஷன் அந்த இது எதுவுமே போடல. பாருங்கள், அழகான சென்னை, சிங்கார சென்னை, பியூட்டிஃபுல் சென்னை. நான் ஒன்றா சொல்ல போகலாம். இதெல்லாம் ஒரு 100-200 வருஷம் கழித்து பார்க்குறாங்கன்னா என் இதில் கேமராவில் இது இருக்கும், யூடியூப் இதில் இருக்கும். நானா ஓடிபினா 0154 ஓகேண்ணா, நன்றிண்ணா. 101 110 கொடுத்துட்றாருங்க. ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்து மிச்சம் வச்சு இப்படிங்க ஆர்டர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, 2வது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு மெயின் ரோட்டுக்காக கொஞ்சம் நேரம் நிற்போம். அது கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே நின்றுருந்தேன். ராயப்பேட்டைக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க 133 ரூபா ரேப்பிடோவில்.
போட்டர் என்னன்னே தெரில. இப்போ ஒரு ஐடி வச்சுன்னுக்கிறேன், இன்னொரு ஐடி ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ஒரு ஐடியை வச்சு மட்டும் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 2 ஐடி போட மாட்றாங்க திடீர்னுட்டு. அந்தமாரி யாராவது இருந்துச்சுன்னா போட்டாங்க 79 ரூபா 68 ரூபா அந்தமாரி ஆர்டராக போட்டாங்க. போட்டால் ஒரு 500 ரூபா 600 ரூபா ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ 2வது ஆர்டர் போட்டுக்கிறாங்க, அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். மொத்தம் 3 இருக்குது. அதில் அமைக்கிட்டேன். ஆமாம், அன்புராஜ் அவங்களே சொல்லிட்டாங்க. சரி சரிங்க சரிங்கண்ணா, நான் கொடுத்துட்றேன். சரிங்க சரிங்கண்ணா, நாங்கள் வந்துட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்து. சரிங்கண்ணா, இன்னொன்று சாவி தாங்க, அவ்வளோதாங்க. ராயப்பேட்டை போகிற வழியில் எதனா ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சாவி 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 அடா சாவி இருக்குது. அவ்வளோங்க, எடுத்தாச்சு. இதுதான். சரிங்க, 2வது ஆர்டரும் எடுத்தாச்சு. எடுத்து நான் அப்படியே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேங்க. எங்கள் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, போட்டோவில் தான், தேனாம்பேட்டை தான். ஆனால் 199 ரூபா. 2 ட்ராப் லொக்கேஷனு. பிக்கப்பாக ட்ராப்பான்னு தெரில அது. சரி, கிட்டே தான் 1 கிலோமீட்டர்லேயே போட்டாங்க. தேனாம்பேட்டைக்கு 199 ரூபா. இங்கே சிந்தாரப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டைக்கு 199 ரூபா, 2 ட்ராப்பு. சரி, எடுத்துட்டேன். கிட்ட தான், நான் ஏரியாக்குள்ளேயே இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் காசை சம்பாதிச்ச மாரி இருக்கும். அதுதான் எடுத்துட்டேன். இது போயிடுறேன். இது போயிட்டு பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. 3வது ஆர்டர் இது ஹோட்டலில். அது ஒன்று சைடில் மாட்டிக்கலாம். இது சைடில் மாட்டிக்கிட்டா மாட்ட முடியாது. ஒன்றும் இல்லை பத்தம். அது ஒன்று போட்டால் இது ஒன்று போட்டாலே லாக்குண்ணா, லாக் ஆகி. அவ்வளோ, அது மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறேன். அவ்வளோங்க, 3வது ஆர்டர் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆனால் ரேப்பிட் ஆர்டரை கொடுத்துடலாம். இது ஃபஸ்ட்டாக 3வது ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து வெஸ்ட் மாம்பலம் தான், போகிற வழி தான், ராயப்பேட்டையில். அதை கொடுத்துடலாம். அப்பா, எப்படியோ எனக்கு எடுக்க முடியாதுன்னு நினச்சேன். டபுள் ஆர்டரு எடுத்தாதாங்க கொஞ்சம் உயிரே வருது. ஏன்னா அப்படி எடுத்து ஓட்டினா தாங்க லாபமே. இல்லைன்னா இன்னொன்று, அப்படி எடுத்து ஓட்டினா தான் நம்ம ஓட்டி முடிக்க முடியும் சீக்கிரமாக. ரேப்பிடோவா பொருள் இருக்குது, வெளில வச்சுட்டு வர முடியாது. 133 ரூபா எவ்வளோ காட்டுச்சு? ஓடிபி மட்டும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பார்த்து. 133 ரூபா. தேங்க்யூ மேம். ஜீரோ கமிஷன். அவ்வளோங்க, இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. அது என்ன ஆர்டர் பார்ப்போமா? வேணாம். இப்போ இது மட்டும் எத்தனை போய் கொடுப்போம். 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோம். சரிண்ணா, அப்படியே பேக் இது எடுக்குது, சாய்க்க முடியாது வண்டியை. இதாவது அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்துருங்கண்ணா, வண்டியை சாய்க்க முடியாது. சரி, கொடுத்துட்டேண்ணா அது. சரிங்கண்ணா, 2வது இடத்துக்கு போகிறேன். பேமெண்ட் யாருண்ணா பண்ணுவா? சரிங்கண்ணா, நான் அது கொடுத்துட்டு கால் பண்ணுறேன். சரிண்ணா, பில்லு இந்த ஃபஸ்ட்டு கவருக்குள்ளேயே இருக்குது. சரிங்க, அதாங்க, இந்த ஆர்டர் கொடுத்தாச்சு. அந்த அண்ணனுக்கு கால் பண்ணுறோம். இப்படி நிற்போம். அதாங்க, 3வது ஆர்டரில் 2வது ட்ராப்பு கொடுத்தாச்சு.
வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. இப்படி நிற்போம். எங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி தான் ஆர்டர் போட்டாங்க. தூக்கிட்டேன். 425 ரூபாய் எவ்வளோ போட்டாங்க. சரி போனால் நல்லது தான்ட்டு தூக்கிட்டேன். இங்கே தாங்க 4வது ஆர்டர். சக்தி அப்பார்ட்மெண்ட் சொன்னாங்க. கால் பண்ணுவோமா? சூப்பராக இருக்குது அப்பார்ட்மெண்ட். சைலண்ட்டாக இருக்கணும். இதுமாரி தான் கால் பண்ணுறோம். 425 ரூபாங்க அந்த ஆர்டருக்கு. எத்தனை கிலோமீட்டர்லாம் பார்க்கல. அந்த ஆர்டருக்கு 191 ரூபாய்க்கு 168 ரூபா கொடுத்தாங்க. அவர் இன்னும் பேமெண்ட்டே போடல. ஆப்பில் சொல்கிறேன். 199 ரூபாய்க்கு 168. பார்த்தீங்களா பேக் போட்டிருந்தால அதுதாங்க 400 ஆர்டரு. 425 ரூபா கூடுவாஞ்சேரி. சரியாகுதுங்க பேக்கு. ட்ராவல் பேக்கு குவாலிட்டி அருமையாகுது. எடுத்துட்டேன். அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், மேம் போகிற வழி சும்மா தான் போகிறேன், போகும்போது எதுனா ஒரு குரோம்பேட்டை பலவரம். சரிங்கப்பா எடுத்துக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஒத்துருங்க அவ்வளோதான் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னோடனே ஓகே. அவங்க வீட்டு வாசல்லே அழகாக ஒரு பூனைங்க இருந்துச்சுங்க. சூப்பர். அண்ணன் என்ன பண்ணிக்கிறார், நின்று ஃபோன் பேசிட்டு போகிறாரு. அதுதான் கரெக்ட். 4வது ஆர்டர் எடுத்துன்னு தான் போகிறோம். 425 ரூபா கூடுவாஞ்சேரி. செம்ம ஆர்டரு. இது போய் கொடுக்குறது எத்தனை மணி காட்டுதுன்னா 1:15 காட்டுது, 1:12 காட்டுது. எதுனா ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். தாம்பரம் அந்தமாரி. இது வரைக்கும் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 418 ரூபா எடுத்துக்கிறோம். இந்த ஆர்டரை கொடுத்தாங்கன்னா ஒரு 350 ரூபா கொடுப்பாங்களா? 350 ரூபா கொடுத்தாங்கன்னா எப்படியோ வந்துடுங்க நம்மளுக்கு. 750 ரூபா கிட்ட வந்துடும். அங்கேருந்து ரிட்டர்ன் வரத்துக்கு ஆர்டர் வேணும். ஏன்னா நேற்றே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. அவர் மஹிந்திரா சிட்டிக்கு போயிட்டாராம். அங்கேருந்து ஆர்டரே வரலையாம். ஒரு 11:30 மணிக்கே 800 ரூபா கிட்ட எடுத்துட்டாராம். ஏன்னா 2 ஆர்டர் எடுத்துன்னு போனாராம். 800 ரூபா கிட்ட எடுத்துட்டாராம். ஆனால் எனக்கு கால் பண்ணுறாரு 4-5 மணி 4 மணிக்கு கால் பண்ணுறாரு. அங்கே தான்ப்பா இருக்கிற, இன்னும் ஆர்டர் போடல அப்படின்னாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டுன்னு வாங்கினா அப்படின்னேன். இல்லைப்பா அப்படின்னாரு. சரிங்கண்ணா பாருங்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவர் நம்மளுக்கு மேலே அவருக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. சரிப்பா நான் பார்த்துன்னு வரேன் அப்படின்னாரு. அதோட கால் பண்ணல. சரிங்க, 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. 5வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இல்லை பெட்ரோல் போடணும், பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குதுங்க பேகு. வெயிட்லெஸ் ஆகுது. உள்ளே பொருள் வச்சா தான் வெயிட்டு தெரியும், அது வேறு. ஆனால் கம்ஃபர்ட் இதை போடுற அந்த இதுலாம் குவாலிட்டி அருமையாகுது. அவ்வளோதாங்க, வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கலாங்க. இது போட்டால் 250 ரூபாயில் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டோங்க. ஒரு 400 ரூபா எடுத்துட்டோம். ஒரு 400 ரூபா ஆர்டர் எடுத்துன்னு போகிறோம். கால்வாசி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் ஓட்டிக்குதுங்க பெட்ரோலு. 210 10. சாரி 210 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு மிச்சாச்சு. ஆழ்வார்பேட்டைக்கு ஆர்டர் போகிறாங்க. குரோம்பேட்டைக்கு என்ன ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். கூடுவாஞ்சேரிக்கு ஆர்டர் போட்டுடுறாங்கண்ணா. அது பேர் ஆசை. எப்படியோ பெட்ரோல் போட்டாச்சுங்க. பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. பரவாயில்ல, என்னன்னு தான் கண்டினியூ பண்ணுறாங்க. தாம்பரத்தை தாண்டி ஏறிட்டோம். பெரம்பலூர்கிட்டயா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரு தாங்க. 10 கிலோமீட்டருக்கு 16 நிமிஷம் காட்டுது. அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது எதுனா ஒரு ஆர்டர் போடணும். அதுதான் நம்மளோட இதுவே. இதனாலும் பொறுமையாக ஓட்டுன்னு வருவோம். இது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்தே ஓட்டுன்னு வந்துட்டான். இது ஏமாத்திரம். தாம்பரத்துக்கு வந்தால் ஆர்டர் வைக்க போகுது. ஆன்தான் நேற்று 22 கிலோமீட்டர் வரைக்கும் சும்மா ஓட்டுன்னு வந்தேன். 10 கிலோமீட்டர் தானே. பெட்ரோலும் இப்போ தான் போட்டேன். காலையிலேருந்து பெட்ரோலே போடல. அதுக்குன்ட்டு வரேன் நான். ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்ப்போம். என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா அது எடுத்துன்னு வரும். தாம்பரத்துக்கு போட்டாலும் போதும்.
அங்கேருந்து சும்மா வருதுக்கு ஃபுல்லாக போலீஸ் நிற்கிறாங்க. பெரிய வண்டி பிடிப்பாங்க, நம்ம வண்டியை பிடிக்க மாட்டாங்க. அப்பா கொஞ்சம் மறுத்துச்சுங்க ஓட்டி ஓட்டி பேக்கு. உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு 1 ஹவர் இது 1 ஹவர் இது 1 ஹவருக்கு 400 சில்லற அப்படி ஏதோ காட்டுச்சு. 425 ரூபா எவ்வளோ எடுத்துப்பான்னு தெரில. எப்படியோ ஒரு 350 ரூபா போடுவான்னு நினைக்கிறேன். ஹலோ நான் ரேப்பிடோவில் பார்த்துட்டேன். நீங்கள் தானே வரீங்க வெளியில்? அதோ நான் இங்கே இருக்கிறேன் ஹெல்மெட். ₹425. ஓகேவா? எந்த இடம்னு தெரியாமல் ஒரு ஆர்டர் போடுறாங்க. இருங்க இதை எடுத்துடுறேன். ஆமாம் அதுதான் 425. பார்க்க தோக்குது பாருங்க. பார்க்கணுன்ற 400. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வந்துச்சுண்ணா. நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. இது கொடுக்குற நேரத்தில் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. இது ட்ராப் எங்கன்னு பாலாஜி ஸ்ரீனிவாசன். எங்கேயாவது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடாது. சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இது தாங்க 5வது ஆர்டரு. மழை தூருதுங்க. மேலே போயிட்டு வரதுக்குள்ள போகும்போது வெயில் அடிச்சிச்சு. மழை தூருது. மழை மேகம் பின்னாடி இருக்குது பாருங்க. கிளம்பு இங்கேருந்து. அடிக்கா போனால் மழை பெய்யாது. ஓஹோ, ஸ்டாண்ட் எடுக்கல, அதனால தான் வண்டி ஆன் ஆகலை. என்னடா வண்டி ஆன் ஆகும் அதுன்னு பார்த்தா போகிற வழி தாங்க. கூடுவாஞ்சேரி வரைக்கும் சும்மா தாம்பரம் வரைக்கும் சும்மா போகணுன்னு பார்த்தேன். அப்படியே ஆர்டர் ஒன்று போட்டு விட்டாங்க. இதை தான்னா மழை பெய்யாது, ஏன்னா மழை மேகம் பின்னாடிக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. கேமரா அதுக்குன்ட்டு வெளியே வச்சுன்னு போக முடியாதுங்க. இப்போ ஒரு போடுறாங்க. பிக்கப்பு பார்த்தீங்கன்னா 4.2 கிலோமீட்ரு. ஆனால் அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45 ரூபாங்க. ஓட்டரு செம்மலா. அவன் எதுக்குடா வந்து ஓட்டணும், அந்த ஆர்டரை எடுக்கணும்? யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டிங்களாடா? ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க. 250 ரூபாய் ஆலந்தூர் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது எப்படியோ ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. இங்கே தான் எங்கேயோங்க. இங்கடா ரெடி பண்ணுற ஸ்டோர் மாரி எதுவுமே இல்லையா? ஓகே, அதுதான் போட்டு விட்ருங்கண்ணா. நன்றிண்ணா. அவ்வளோதாங்க, குத்தாச்சு. லேட் ஆகுமான்னு கேட்டாங்க. 6 கிலோமீட்டருங்க. பரவாயில்ல, அங்கேருந்து 4 கிலோமீட்டருக்கு ஆகிடுச்சு. சும்மா போகிறதுக்கு என்ன எடுத்துன்னு போவாங்க, அவ்வளோதாங்க. நம்ம இன்னொரு ஆர்டரும் எடுத்துன்னு போனால் போவோம்ல, அதனால சொல்கிறேன். போட்டாங்க. சரிங்க, 6வது ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் எங்கேயோ இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டா என்னான்னு தெரில. இதுக்குள்ளே போகாமல் வெளியிலே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வெளியில் தான் இருக்கிற மாதிரி காட்டுது. கால் பண்ணுவோமா? விடுங்க, நான் அது பின்னாடி கட்டிக்கிறேன். காட்டு. அவ்வளோதான். சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 6வது ஆர்டரு. 7வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன், இல்லை போகிற இல்லை என்ன கண்டினியூ பண்ணுறேன். பேட்ரி மாற்றிக்கிறேன் இப்பயே. அதாங்க 6வது ஆர்டர் தான் நினைக்கிறேன். இது இப்போ ஓட்டுநரில் மறந்துச்சு லைட்டாக. 6வது ஆர்டரு ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 51. கொஞ்சம் நேரம் நின்று
நடுவில் நின்று வந்ததுனால ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். மற்றபடி வந்துட்டேங்க கரெக்டாக. என்ன ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம்ல, அதனால இதுக்குள்ளே தான் போட்டுக்குது. இந்த சந்துக்குள்ளே ஏதோ டெத்து மாரி. அவ்வளோதாங்க, இங்கே தான் கொரியரு 6வது ஆர்டரு. இந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா அந்த இதுவும் ஆயிடுச்சுங்க, ஆட் ஆயிடுச்சு. அது ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் ஆட் பண்ணுறேன். நான் நினச்சேன் இல்லை இது ஒரு 22 கிலோமீட்டருக்கு எப்படா 250 ரூபா கொடுப்பான்னு யோசித்தேன். போட்டு என்ன பண்ணானுங்க, ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டானுங்க. அவங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, நான் போட்டு விட்றேன் அப்படின்னாங்க. சரி அனுப்பிச்சி விட்டேன். இந்த ஆர்டர் எடுத்தாச்சா, அதெல்லாங்க இன்னும் இது வரைக்கும் எவ்வளோ எடுத்துருக்கோன்னா 140 ரூபா கிட்ட எடுத்துட்டேன். 1140 ரூபா கிட்ட எடுத்துட்டேங்க. இன்னும் எவ்வளோ இது பாருங்கள், டைம் பாருங்கள், மணி 3:04க்கு 1140 ரூபா கிட்ட எடுத்துட்டேன். இதில் டிப்ஸ் எல்லாம் சேர்க்கல, டிப்ஸு கொடுக்கல, யாரும் அவ்வளோ கொடுக்கல, 2 பேர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏதோ சேர்க்கல, விட்டுருங்க. அது சேர்த்தா அப்படியே ஒரு 1150 ரூபா கிட்டன்னு வச்சுக்கிங்களேன். சேர்க்கல, இன்னும் ஒரு 100 ரூபா ஆர்டர் எடுத்தால் வீட்டுக்கு போயிடுவாங்க. போதும், அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு 1200 ரூபா ஓட்டினா போயினே இருக்கலாம். 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கூட இன்றைக்கி போகல. பெட்ரோல் போட்டு 50 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர் ஓட்டலாம். 60 கிலோமீட்டர் 20,000 ஒரு லிட்டருக்கு. நான் பெட்ரோலை முக்கில் இன்றைக்கி வண்டி போவோம், எப்படியோ 70 கிலோமீட்டர்கிட்ட போவோம். அதாங்க, இங்கே ஈக்காட்டு தாங்கலில் வந்தோடனே ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டு பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் என் காசு போகிறது தான். 1 கிலோமீட்டர் காட்டு எப்படி காட்டுறானுங்க பாருங்கள். சரிங்க, இது எத்தனை அம்ஜகரை தாங்க, அம்ஜகரை கொடுத்துட்டு அதெல்லாம் வீட்டுக்கு பறக்க வேண்டியதான். இதுக்கு 119 ரூபாங்க அந்த ஆர்டருக்கு. ஒருத்து தான், பரவாயில்ல. சும்மா போகிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3:21, 3:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு நினச்சேன். இதை கொடுத்துட்டு அதெல்லாம் கிளம்பினே இருக்க வேண்டியதான் போல், வேறு என்ன இல்லை. கால் பண்ணி கேட்கலாமா, ஆன்லைன் பேமெண்ட் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் யாரும் எடுக்கவே இல்லை. 119 ரூபாய்க்கு யாரும் எடுப்பாங்கன்ட்டு நினச்சிருந்தேன், நானே ஏற்றுட்டேன். 7வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துவிட்டோம். டிடிடிசி கொரியர் தான். இங்கே பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த ரூட்டும் ஒரு ஆர்டர் போடுறாங்க, போட்டுருல ஐநா ஆரம் போடுறாங்க. எடுக்கலாம், வேணாம் போயிடலாங்க. ஆச்சுன்னே இருப்பாங்க. இதை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 25 நிமிஷம் தான் காட்டுது. ஒரு போட்டர் ஆஃப் பண்ணுறோம், அப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்க மனசை மாற்றினே இருக்கும். இந்த ஐடியா ஆஃப் பண்ணிட்டேன். அதை எடுத்து ரேப்பிடாக ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ தான் போதுங்க, இதுவே போதும். சரிங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 7வது ஆர்டரை ஒரே ஒரு மூட்டை தான். இந்த டிடிசி கொரியரும் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேமரா வாங்கியிருப்பேன் எங்கள் ஏரியா பக்கத்தில் தான். இந்த லொக்கேஷனில் போய் தான் கொரியர் ஆஃபீஸ் இருக்கும். அந்த கொரியர் ஆஃபீஸில் தான் போய்ட்டு வாங்குனது. அங்கே தான் எடுத்துன்னு போகிறேன் இப்போது. அங்கே கொடுத்துட்டு அதுதான் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு இருக்கும். அது எப்படியோ ஒரு முட்டு சந்து மாரி இருக்கும். மெயின் ரோட்டில் நெல்சன் மாணிக்க ரோட்டில் போயிட்டு ஒரு முட்டு தெரு மாரி இருக்கும். அந்த ரோட்டில் தான் கொடுக்குற மாரி இருக்கும். பரவாயில்ல, எப்படியோ வீடுக்கிட்டே ஒரு ஆர்டரு. இப்போயே ஐநாயிரம் போட்டாங்க, வேணும்னா எடுத்துருக்கலாம். அது 125 ரூபா. அது அங்கேருந்து கூட வீட்டுக்கு போயிருக்கலாம். எல்லாம் கிட்ட தான். ஆனால் எதுக்கு, ஆனால் பிக்கப் 2 கிலோமீட்ரு போயிட்டு போகணும். இது எடுத்தாச்சு. இருந்தாலும் அது 2 கிலோமீட்ரு பிக்கப் போகணும். அது போகிறதுக்கு போகாமலே இருந்துடலாம்ல. இதுவே எக்ஸ்ட்ரா இன்றைக்கி ஓட்டுந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா ஓட்டிட்டேன். 1250 ரூபா ஓட்டிட்டேன். அதனால் வீட்டுக்கே போயிடலாம்.
பெட்ரோல் கூட எனக்கு அவ்வளோவும் போகலங்க. இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்டர் போகலான்னா ஒரு 40 கிலோமீட்டர் போகலாம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு சேர்த்தா ஒரு 35 கிலோமீட்டர் போகலாம். அப்படின்னா இன்றைக்கி ஒரு 200 தான் போயிருக்கோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் பார்த்தீங்களா? 200 தான் போயிருக்கோம் பெட்ரோல். அவ்வளோதாங்க, அதை கொடுத்து முச்சாச்சு. அது கொடுத்து முச்சிட்டு நின்றுனே இருந்தேன். ஒரு அண்ணா கூட பேசினே இருந்தேன். அவர் இப்போ தான் 500 400 ஒரு மணிக்கு எத்தாரான். எப்படி ஓட்டுற ஏது ஓட்டுற அப்படின்ட்டு கேட்டுருந்தார். அவருக்கு சொல்லின்னு இருந்தேன். அவருக்கும் தெரியுமா, அவர் கேட்டு சொல்லியிருந்தார். அவரும் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இப்படி அவர் சொல்லியிருந்தார். டைம் அதிலே ஓடிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 கிட்ட. 4 மணிக்கு அங்கே கொடுக்க வேண்டியது. எப்படியும் ஒரு 20 நிமிஷம் அண்ணங்கிட்டே பேசியிருந்தேன். அதுக்கடுத்தது இப்போது கலெக்ஷன் எவ்வளோ டோட்டல் ஏர்னிங் பார்த்துட்றேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எந்த ஐடி? இது என் ஐடியில் வந்து 374 ரூபாங்க. இது என் ஃப்ரெண்ட் ஐடி. 2 ஆர்டர் தான் எடுத்தோம். 400 ஆர்டர் எடுத்தால் ஒரு 300 ஆர்டரு இதுதான். 638 ரூபாங்க. அதுக்கடுத்தது ரேப்பிடோவில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு ரேப்பிடோவில் ஒரு 200 கிட்ட ஒருத்தங்க. 234 ரூபாங்க. டோட்டல் ஏர்னிங் ப்ளஸ் ஒரு டிப்ஸ் வந்து ஒரு 20 கிட்டாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 1266 ரூபாங்க. பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபாங்க. டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்களா 1056 ரூபாங்க. 4 மணிக்கே முச்சாச்சு. அந்த அண்ணன்கிட்ட பேசுனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. மற்றபடி சூப்பராக போயிடுச்சு இன்றைக்கி. 1056. மழை பெஞ்சிச்சு வேறு லைட்டாக. அதுவும் இல்லாமல் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா 31,999 கிலோமீட்டர். கொஞ்சம் அதிகமாக ஓடிச்சு. ஏன்னா கொஞ்சம் லாங் வரைக்கும் போயிட்டேன். எங்கே கூடுவாஞ்சேரி. நல்ல வேலை அங்கே போயிட்டு ஆர்டர் கிடச்சது தான் நல்லதா. ஆர்டர் கிடைக்காமல் இருந்தால் கஷ்டம். இன்றைக்கி எப்படியோ 4 மணிக்கே முடிச்சுட்டு போக முடியுதா வீட்டுக்கு. 1.5 ஹவர் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போகிறோம். 1.5 ஹவர் வீட்டில் போய்ட்டு நிம்மதியாக படுக்கலாம். 1200 1250 தாங்க எடுத்துக்கிறேன். என் காசை தான் எடுத்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் பார்த்துக்குங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா எதுக்குன்னா, போகும்போது என்ன வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு போவேன். 1000 ரூபா எனக்கு சேவிங்க்கு வச்சுப்பேன்.